பொதுவாக ஒரு புதிய மாதம் பிறக்கும் பொழுது, அந்த மாதம் பிறக்கிறதுக்கு முந்தின தினமே கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வர ஆரம்பித்துவிடும். அவ்விதமான ஒரு பாரம்பரியத்தில இன்றைக்கி நிறைய பேர் வந்து பழகிட்டாங்க. இன்னும் ஒரு நாள் தான் மீதமா இருக்குது. புதிய மாதம் பிறக்கப் போகுதுன்னு சொன்னா, இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தரப்போகிறார்? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது. அதே மாரி 1ஆம் தேதிக்கு இப்போ நமக்கு யூடியூப் வழியாக, டிவி வழியாக, இன்னும் பல்வேறு சோசியல் மீடியாஸ் வழியாக, இன்னும் நம்ம சர்ச்சுக்கு போனா சர்ச்சிலேயும் நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. ஏதாவது வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. அப்போது நம்ம 1ஆம் தேதி வந்து வி ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா வந்து நவ் வி ஹவ் காட் எ நியூ ப்ராமிஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஒவ்வொரு மாதமும் நாம் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒன்றை நம்ம நினைக்கணும், நாம் புதிய புதிய ஒரு வாக்குத்தத்தத்தை பெறுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதா என்று பார்க்கணும். இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி, இன்றைக்கு நாம் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை பெறப்போகிறோம், விரும்புகிறோம். சரி, ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வாக்குத்தத்தம் பெற்றுக்கிறோமே. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது? இந்த வருஷம் முழுசுக்கும். ஆனால் நமக்கு ஜனவரி முடிஞ்ச உடனே எதிர்பார்ப்பு போகிறது, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பிப்ரவரி. உண்மையிலேயே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டதென்றால், உண்மையிலேயே அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சா, நமக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தமே தேவைப்பட்டிருக்காது இல்லையா? ஏன் வாழ்க்கையில் எப்படி வாழணும், நடக்கணும், செய்யணும், கொள்ளணுங்கிறதுக்கு எல்லாத்தையும் வேதாகமத்தில் நமக்கு நிறைய ஆலோசனை இருக்குது. ஆனால் வாக்குத்தத்தம் என்பது ஸ்பெஷலாக இந்த மாதம் நடக்கும்னு சொல்லுகிறது. இப்போ ஜனவரி 1 என்ன வாக்குத்தத்தம் வாங்கணும்? நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கே சிரமமாக இருக்குது. ஏன்னா 1, 2னா ஞாபகத்தில் வைக்கலாம். நம்ம சர்ச்சில் ஒன்று கொடுத்தாங்க, நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர் வழியாக ஒன்று கொடுத்து கிடைச்சிருக்கு, யூடியூப்பில் நிறைய பிரபலமான ஊழியக்காரெலாம் பேசுகிறாங்க, டிவியில் பேசுகிறாங்க, நிறைய பேர் வாக்குத்தத்தை அட்டை கொடுக்குறாங்க. இதில் எந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்மையான வாக்குத்தத்தமாக கிடைத்துன்னு நமக்கே தெரியாது. ஆனால் ஒன்றை ஆராய்ந்து பார்க்கணும், இன்னும் புதிய ஒரு வாக்குத்தத்தம் வாங்குறதுலையே குறியாக இருக்கிறது. இது ஒரு பாரம்பரியம் சார்ந்தான ஒரு ஃபீலிங்காக இருக்குமே ஒழிய, நம்முடைய ஆக்டிவ் லைஃப்பில் வந்து என்ன நடக்குன்னு பார்க்கணும். இப்போது இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தங்களை நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் ஊழியக்காரங்க வழியாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கணும்னு நம்ம நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறோம். நீங்கள் நாமெல்லாம் நம்பிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது? அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு மாறி? ஏன்னா வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் பழைய ஏற்பாடு முழுசும் பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தம் என்பது வாழ்க்கை முறையோடு தொடர்புடையது. உன்னுடைய வாழ்க்கை முறை இப்படி இருந்தால் நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்வில் நிறைவேறும். இப்போ நாம் இன்று யோசிக்க வேண்டியது, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நம்முடைய வாழ்க்கை மாற்றம் கண்டிருக்கிறது? இவைகள் எதையும் சிந்திக்காதபடிக்கு ஜனவரியில் நடக்க வேண்டிய நடந்து முடிஞ்சாச்சு, இப்போ பிப்ரவரி புதுசாக ஒன்று வாங்க போகிறேன்னு சொன்னால் இது ஒரு அர்த்தமற்ற செயல்பாடாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களை ஆவிக்கேற்ற விதமாக சிந்திக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வருஷ துவக்கத்துலேயும் ஒவ்வொரு மாத துவக்கத்துலேயும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் நம்மை ஆசீர்வதிக்கிறாருன்னு நாம் நம்புறதுக்கு எந்த விதமான பிப்ளிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. இது ஊழியக்காரங்க உருவாக்கி வைத்த ஒரு பாரம்பரியம். அதனால் இந்த மாதத்துக்கு என்ன வாக்குத்தத்தம்னு நீங்கள் தேடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? அவர் இருந்தால் நீங்கள் ஆசீர்வாத மையத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த மாதம் அவர் உங்களை நடத்தி செல்வார். இந்த மாதம் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லிவிட்டு தான் அவர் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர் இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருப்பாருங்கிற நிச்சயத்தை கொடுக்கும். அதை சார்ந்து வாழ்வோம். பிள்ளைகள் வந்து இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடு, நைட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்டு கேட்டு நம்பிக்கையாக இருக்கிறதில்ல. பிள்ளைகள் ஃப்ரீயாக இருப்பாங்க, அப்பாவோட அம்மாவோடு இருக்கிறாங்க, அந்தந்த நேரத்துக்கு தேவையானது நமக்கு நடக்கும். அதுபோல் தேவனோடு இருப்பதற்கு கவனம் செலுத்தும். இன்னும் ஒரு புதிய வாக்குத்தத்தம், புதிய ஒரு ப்ராமிஸ் இந்த மாதிரியே ஓடிக்கொண்டாதபடிக்கு நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துறது, என்ன விளைவு ஏற்படுத்துறது சிந்திப்போம். கர்த்தருக்குள் வாழ்வோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள்.
நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவார்.